அது அந்த நேரத்தில் அவருக்கு வர கோவத்தில் எல்லாம் பேங்காக்ல எல்லாம் ஒரு நேரத்தில் ஃப்ளைட்டில் வரப்போ நானும் சிவாவும் ஆல்மோஸ்ட் 10 டேஸ் ஆயிடுச்சு வீட்டை விட்டு போய். நாங்களே இவர் வந்துருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவர் யாரோடய ஷாப்பிங் போனவர் லேட். அப்போ சிவா சொன்னார், பிஸ்னஸ் கிளாஸ் தான்டா, அங்கே அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணுறான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போய்ட்டோம். ஆக்சுவலாக பேங்காக்லேருந்து இமிக்ரேஷன்லேருந்து அந்த கேட்டு வந்து ஒரு 15 நிமிஷமாக தான் நடக்கணும். நாங்கள் போயிட்டோம். போய் அவன் டோர் க்ளோஸ் பண்ண போகிறேன், நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், கேப்டன் காணும். நான் சொன்னேன், சிவா நான் இறங்கிறேன், கொன்னே போட்டுருவார் அப்படின்னா, இல்லை அவன் ராஜு இருக்கான், அவன் இருக்கான், பார்த்துக்குவாருன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தோம். சரி, கரெக்டாக உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து 5 நிமிஷம் ரணகலம். ஆவும் ஜாவும் திட்டி தீர்த்துட்டார். திட்டோன்னே ஒன்றும் பேசலை. இந்த நேரத்தில் பேசினா எடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பக்கத்தில் போய், இல்லை நாங்கள் இப்படி தான் வந்தோம் கேப்டன், நீங்கள் இவ்வளவு லேட்டாகவும் எங்களுக்கு தெரியாது. சரி சரி, அது முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு. அடுத்த நிமிஷமே அப்படியே கூல் டவுன் ஆகிட்டார்.